ஹாய் கைஸ், இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 o'clock. எனக்கு தூக்கமே வரல. பட் ஆனால் ஓகே, இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன் தூக்கம் வரல, எதனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்றதை நான் சொல்கிறேன், ஓகேவா? தட் சேம் டைம் இதுக்கப்புறம் என்னோடய சேனலில் வந்து நான் ஒரு vlog போடுவேன். அந்த vlog நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 week பிஃபோர் தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு லாஸ்ட் ஒரு 8 months 6 months எனக்கு ப்ராப்பராக தூக்கம் வரல. பிகாஸ் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு 1 year பிஃபோர் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அந்த இன்சிடெண்ட்லேருந்து எங்கள் அம்மா எப்படின்னு தெரில, பட் என்னால் வந்து சரியாக தூங்கவே முடியாது. சடனாக நான் எழுந்துச்சி உட்காந்துருவேன். எனக்கு லைஃப்பில் இந்த இன்சிடெண்ட் நடக்கிறது ஒன்றும் புதுசே கிடையாது. லாஸ்ட் ஒரு 5 yearsஆகவே இது எனக்கு கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. நான் அந்த விஷயத்தை நான் வந்து நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இது எங்கள் அம்மா வந்து அஃபெக்ட் ஆகும்போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. எனக்கு இந்த அடி வந்து ஒன்றும் புதுசுலாம் கிடையாது, ரெகுலராக நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் எங்கள் அம்மா அன்றைக்கி அழுது பார்க்கும்போது செமையாக உடஞ்சிட்டேன். இப்படி என்னடா இன்சிடெண்ட் எல்லாருமே கண்டிப்பாக யோசிப்பாங்க. 1 year முன்னாடி நானும் எங்கள் அம்மா வந்து ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம். போயிட்டு வரும்போது அந்த இன்சிடெண்ட் நடந்தது. பட் ஆனால் அந்த இன்சிடெண்ட்டில் இருக்கவங்க வந்து நான் நேம் சொல்ல விரும்பல, அந்த ரிலேஷன்ஷிப் நான் சொல்ல விரும்பல. அந்த மேரேஜ் முடிச்சு நானும் எங்கள் அம்மாவும் ஓகே தெரிஞ்சவங்க காருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்களே தான் கூப்பிட்டாங்க. நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறதா இருந்தோம் ஊருக்கு. ரிட்டன் வந்து ஊருக்கு வரணும். ஸோ அந்த வரும்போது நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறதா இருந்தோம். இல்லை இவங்க தான் வந்து அன்டைம் ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு ஒரு கேரனில் போட கூப்பிட்றாங்கன்னு நினச்சி நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டோம். பட் ஆனால் அன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவால் சுத்தமாக முடியல. அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்தது. ஸோ ஆப்வியஸாக அவங்களால பஸ்ஸில் போக முடியாது. நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போகலான்னு சொன்னேன். பட் ஆனால் இவங்க கூப்பிட்றாங்க, சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நான் தான் கூப்பிட்டு வந்தேன். நாங்கள் காரில் வந்துட்டுருக்கோம், அவங்க ஃபேமிலியாக வந்துட்டுருக்காங்க. காரில் இடம் இருக்குது. பட் ஸ்டில் அவங்களால வந்து அது எனக்கு அதை எப்படின்னே சொல்லணும்னு தெரில. காரில் கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் ஊர் பேரே சொல்ல விரும்பல. ஸோ ஏன்னா இது ஏன் சொல்ல வேணாம் அந்த பேர் எதுவுமே நான் இக்னோர் பண்ணுறேன்னா ஆப்வியஸாக யாராக இருந்தாலுமே இது ஹர்ட் ஆகும். பட் ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ஹர்ட் ஆச்சு. பட் ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லலை. காரில் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இடம் பத்தலை, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை வாங்கன்னு பாசமாக கூப்பிட்ட ஒருத்தவங்க பாதி தூரம் வந்து ஒரு ஊரில் அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டாங்க. நீங்கள் பஸ்ஸில் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவில் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. எனக்கு வந்து இது கார் மேட்டரில் வந்து டெய்லி நடக்கிறது தான். கார் இன்சிடெண்ட் தாங்க இது. ஆஃப்டர் வந்து எல்லாருக்கும் இது கார் இன்சிடெண்ட்டாக இருக்கும். பட் வந்து இந்த கார்னால நான் லைஃப்பில் நிறையா அழுதுருக்கேன், நிறையா அசிங்கப்பட்டிருக்கேன், நிறையா அவமானப்பட்டிருக்கேன். ஆனால் அன்றைக்கி எங்கள் அம்மா அந்த காரில் இருந்து இறங்கி பஸ்ஸில் ஏறி உட்காரும்போது எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்து அழுதாங்க. ஸோ அப்போவே வந்து உடஞ்சிட்டேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இவ்வளோ நாள் நம்ம வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. பட் நமக்கு டைம் மட்டும் நான் விட்டுட்டேன். ஆனால் அன்றைக்கி எங்கள் அம்மா அழுதும் போது எங்கள் அம்மாவில் அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் உட்காந்து ட்ராவலே பண்ணி வர முடியல, சுத்தமாக முடியல. ஏன்னா பேக் பெயின்லாம் இருந்தது. அப்போ தான் புரிஞ்சுது, என்ன ஆனாலும் சரி யார் வந்து கார்லேருந்து எங்களை இறக்கி விட்டாங்களோ, எங்கள் அம்மாவையும் என்ன விடுங்க எங்கள் அம்மாவை இறக்கி விட்டாங்களோ அவங்க முன்னாடி எங்கள் அம்மா ஒரு காரில் போகணும். அதுக்கு மேலே எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும், ரிலேஷனாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் அம்மா காரில் தான் போகணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணி செகண்ட்ஸில் தான் ஒரு 2.5 lakh பட்ஜெட் இல்லைனா 2 lakh பட்ஜெட்டில் தான் ஒரு ஃபிகோ இந்த மாதிரி புண்டோ அந்த மாதிரி கார் தான் பார்த்து நான் தேடிக்கிட்டே இருந்தேன். காசுலாம் கையில் இருக்குது. ஒரு 4-5 வண்டி பார்க்குறேன், போகிறேன். ஆனால் அந்த வண்டி என்னால் வாங்க முடியல. ஃபிகோ பார்க்குறேன், வாங்க முடியல. புண்டோ பார்க்குறேன், வாங்க முடியல. அப்புறம் ஃபிகோவில் வந்து இன்னொரு வண்டி பார்த்துருந்தேன், அதை நான் வாங்க முடியல. அப்புறம் எக்ஸென்ட் பார்த்துருந்தேன், லிவா பார்த்துருந்தேன். என்னால் என்னென்னா காசு இருக்குது, வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அந்த கார் வந்து ஒரு காரையும் போய் பேசி முடிக்கும்போது அந்த கார் வந்து என் கையிலேயே வந்து சேர மாட்டேன்ருச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு எக்ஸென்ட் ஒன்று பார்க்க போயிருந்தேன். காசு கொடுத்துட்டு அடுத்த நாள் வாங்க போகும்போது அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. வாங்க போகும்போது அந்த கார் வந்து எவ்வளோ ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னு அப்போ தான் எங்களுக்கு புரிய வந்தது. அப்போ நான் ரொம்ப அழுதேன். எனக்கு க்ளோஸ்டாக ஒரு 2 பேர் நான் வச்சுருப்பேன். அவங்களுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுதேன். காசு இருக்குது, கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 4-5 மாதமாக நான் வந்து தேடுறேன், எல்லா ஊருக்கும் போகிறேன். கிடைக்கிற சாட்டர்டே சண்டேஸ் தான் நான் வந்து சண்டேஸ் தான் மோஸ்ட்லி ஃப்ரீயாக இருப்பேன். அந்த சண்டேவும் நான் இங்கேருந்து கிளம்பி அந்த காருக்காக எல்லா ஊருக்கும் போய்ட்டு வருவேன். அந்த காரை என்னால் வாங்க முடியலையே, அப்போ கார் வாங்குறதுக்கு நம்ம தகுதி இல்லையா, நம்ம வந்து கடவுள் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தூக்கி விட மாட்டாரா அப்படின்ற
ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. நான் நிறைய உடஞ்சி அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கார் மேட்ரு நான் திரும்ப விட்டுட்டேன். திரும்ப வந்து டே டு டே லைஃப்பில் வந்து என்னோட கெரியர் பார்க்குறதுக்கு நான் திரும்ப வந்து நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப நைட் வந்து அந்த ஸ்பார்க் வந்துக்கிட்டே இருந்தது. என்னால் ஒரு மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டேன். எப்படின்னு சொல்லி நான் வந்து எப்படி இதெல்லாம் நடக்கும், இவன் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கோபம், ஒரு வைராக்கியம் வந்து இருந்தது. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு க்ளோஸ்டாக ஒரு பொண்ணு இருக்காங்க. இட்ஸ் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஃப்ரெண்ட். ஓகே, பட் அது லவ்லாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட். அவங்க தான் சொன்னாங்க, நீ எதுக்கு வந்து செகண்ட்ஸில் வந்து கார் வாங்கணும்னு நினைக்கிற, அப்போ உன்னோட பொட்டன்ஷியல் இல்லை, உன்னோட வேல்யூ என்ன? நான் சொன்னேன், இல்லை எனக்கு இந்த காம்பேக்டான பட்ஜெட் தான், நான் இந்த இஎம்ஐக்குள்ளே நான் போய் வந்து நான் சேர விரும்பல, நான் கடன் வாங்க விரும்பல, நான் என்ன கடன் வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி. ஓகே, அவங்க சொன்னாங்க, இல்லை இது ஏன் கடனாக வாங்குற, அது மூலியமா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருதில்ல, நீ ஆல்ரெடி ஒரு 10 to 12 இயர்ஸாக வந்து இந்த கார் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும், உனக்கு காரை பற்றி எல்லாமே தெரியுது. ஸோ வந்து நீ ஏன் அதை வைனா அதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க, கடவுள் மாதிரி. எனக்கு அப்போ தான் எனக்கு இந்த மரமட்டைக்கு வந்து எனக்கு அப்போ வந்து புரியலை இந்த விஷயம். ஓகே, அது வெளியிலேருந்து இன்னொருத்தவங்க வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்லும்போது தான் ஓகே நம்மளோட பொட்டென்ஷியல் இது இருக்குது, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு விஷயத்தை நிறைய நான் கற்றுருக்கோம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அப்போ முடிவு பண்ணேன், நம்ம ஏன் வந்து செகண்ட்ஸ் கார் வாங்க நம்ம முடிவு பண்ணிருந்தோம். கடவுள் சொல்கிறார் போல், நீ இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்க, இவ்வளோ அவமானப்பட்டிருக்க, கடவுளும் யூனிவர்ஸும் சேர்ந்து சொல்கிறாங்க, நீ வந்து புது கார் வாங்கு, புது காரில் போய் எதுக்கு செகண்ட்ஸில் போய் நீ அவங்க முன்னாடிலாம் போய் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன் உங்கள் அம்மாவை செகண்ட்ஸ் காரில் கூட்டு போகிறேன், வாங்குற ஒரு புது காராக வந்து வாங்குன்னு அந்த யூனிவர்ஸும் கடவுளும் சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்போ புரியலை. ஸோ இந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு 1 year முன்னாடி வந்து ஒரு கார் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்போவே இது வந்து இந்த இன்சிடென்ட் இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்து நான் கார் வாங்கணுன்ற ஐடியாலாம் இருந்தது. நிறைய டைம் தான் சொன்னேன், காருக்கு எனக்கு ராசிகளை தள்ளித்தே போயிட்டுருக்கோம். நான் திரும்ப போய் அந்த கார் நான் தேடி போய் வந்து பார்த்தேன். அது வந்து அதாவது ஒரு வீடியோவாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, என் பேங்க் பேலன்ஸில் இருக்க சேவிங்ஸ் எடுத்துகிட்டு நான் போய் வந்து கார் புக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓகே, அந்த கார் என்ன காருன்றதை நான் ஒரு 3வது வீடியோ சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த செகண்ட் வீடியோ போடும்போதெல்லாம் அந்த கார் வந்து டெலிவரி ஆகிரும். செகண்ட் வீடியோ வந்து அந்த கார் டெலிவரியோட விலாகாக தான் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் என்னோடய இன்சிடெண்ட். இதுக்கேண்டா இவ்வளோ ரியாக்ஷன்னா கைஸ் வந்து நான் வந்து 12 இயர்ஸாக வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் காரில் இருக்கேன். கண்டவன் காரெலாம் கழுவி விட்டுருக்கேன். ரோட்டில் போகும்போது சொந்தக்காரங்க காரில் போகும்போது பாதி தூரத்தில் இறக்கி விட்ருவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். பட் ஆனால் இது எங்கள் அம்மாவுக்கு நடக்கும்போது அது எனக்கு தாங்கிக்கவே முடியலை. நான் என் கெரியர் ட்ரீம்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் பில்ட் ஆகி போய்ட்டு ஆனால் ஃபேமிலி நான் பார்க்க மறந்துட்டேன் கைஸ். அதை வெயிட் பண்ணி விட்டேன். ஆனால் எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ அதான் கைஸ், நான் வந்து கார் புக் பண்ணியிருக்கேன். நானும் கார் வாங்க போகிறேன். நாளில் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வாங்க போகிறோம். என்னையும் எங்கள் அம்மாவையும் வந்து இறக்கி விட்டவங்க முன்னாடி வந்து இது வந்து அவங்க முன்னாடி ரிவெஞ்ச் எல்லாம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் அந்த வேல்யூ இருக்குன்றதை நான் காட்ட போகிறேன். ஓகே, நீங்களாம் என்னடா எங்களை இறக்கி விட்றது, பாருங்கடா நாங்கள் புது காரில் போவோம் அப்படின்னு எங்கள் அம்மா அவங்க முன்னாடி போய் இறங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அதுதான். இது என்னோடய ஹாப்பினஸே கிடையாது. ஏன்னா அப்படின்னு பார்த்தா எனக்கு பார்த்து டீ குடிக்காமல் சாப்பிடாம வேலைக்கு போய் அந்த சேவிங்ஸை வந்து நான் பேங்க் பேலன்ஸ் வந்து எடுத்தே இருக்க மாட்டேன். செல்ஃபிஷாக இருந்திருந்தேன்னா எங்கள் அம்மா அந்த காரில் போய் இறங்கும் போது ஒரு ஹாப்பினஸ் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியல, அவங்கள பார்க்க முடியும். அதுதான் கைஸ், அதுதான் ஃபேமிலிக்காக நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம். ஓகே, பாய்.